வணக்கம். இது வழக்கு. காட்டுக்குள் எரிந்து கிடந்த இளம்பெண்ணின் உடல். ஒரு சாக்கு மேல போட்டு கட்டி 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு மூட்டை எடுத்துட்டு போய் வனப்பகுதியில் போட்டு எரிச்சிடுறாரு. உரிமை கோர மறுத்த பெற்றோர். சகாத உறவால் நடந்த கொலையும் பின்னணியும். இன்னைக்கு குடும்பத்தை தாண்டி சில ஆண்களும் பெண்களும் புதிதா ஆண் பெண் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்றாங்க. அவ்வாறு ஏற்படுத்திக் கொள்ற நட்புகள் எப்போதாவது பிரச்சனைகள் செஞ்சா தயக்கம் இல்லாம கொலை செஞ்சிடுறாங்க. ஓமலூர் பக்கத்துல நடந்த ஒரு சம்பவம் நமக்கு அதைத்தான் உணர்த்தது. அமைதியாய் இருந்த அந்த வனத்தை நோக்கி ஜனக்கூட்டம். காவல்துறையின் நடமாட்டம் என அசம்பாவிதத்தின் அறிகுறிகள். என்ன நிகழ்ந்திருக்கும்? நம் யூகங்களை விஞ்சிய ஒரு சம்பவம் அங்கு அரங்கேறி இருந்தது. ஆம், அந்த வனப்பகுதியில் தீயிட்டு பாதி எரிந்த நிலையில் கருகி போன ஒரு சருகாய் கிடந்தது ஒரு இளம் பெண்ணின் சடலம். காவல்துறையினர் மிக கவனமாக அந்த பெண்ணின் சடலத்தை உற்று நோக்கினார்கள். இறந்து போனவரின் அடையாளமாக எரிந்து போய் மீதி இருந்த பாதி முகமும் கழுத்தில் சங்கிலி, காலில் மெட்டி என சில அணிகலன்களே இருந்தது. இவற்றை வைத்துக் கொண்டு இறந்து போனவர் யார் என எப்படி கண்டுபிடிப்பது? கொஞ்சம் திணறித்தான் போனது காவல்துறை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சேர்வராயன் மலைத்தொடரின் அடிவாரத்தில் டேனிஷ்பேட்டை வனப்பகுதியில்தான் இந்த கொடூர கொலை அரங்கேறி இருக்கிறது. இறந்து போனவர் யார் என சரியாக அடையாளம் காண டேனிஷ்பேட்டை வனச்சரகத்தை ஒட்டிய கிராம மக்களையும் அழைத்து காட்டியது காவல்துறை. ஆனால் அந்த கிராமத்து மக்களும் தங்களுக்கு தெரிந்த பெண் அல்ல என கையை விரித்துவிட காவல்துறைக்கு இந்த விவகாரம் இடியாப்ப சிக்கலாய் ஆனது. பாதி எரிந்து போன நிலையில் கிடந்த இந்த சடலத்தை பார்க்கும்போது இந்த சம்பவம் நடந்து சில மணி நேரங்களே ஆகியிருக்கலாம் என தெரிந்தது. பாலியல் பலாத்காரம் செய்து இந்த பெண்ணை தீயிட்டு எரித்திருக்கலாம், அல்லது வேறு எங்காவது கொலை செய்த பெண் இங்கு கொண்டு வந்து உடலுக்கு தீ மூட்டி இருக்கலாம் எனவும் சந்தேகங்கள் வலுத்துக் கொண்டே போனது காவல்துறைக்கு. ஆனால் அங்கிருந்த சில தடயங்கள் டூ வீலரில் பிணத்தை மூட்டையாக கட்டி கொண்டு வந்தே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தியிருக்க முடியும் என யூகிக்க வைத்தது. பல்வேறு கோணங்களில் காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில்தான் காவல்துறை டேனிஷ்பேட்டை செல்போன் கோபுரத்தில் பதிவான சில செல்போன் எண்களை கொண்டு விசாரிக்க தொடங்கியது. இந்த முறை விசாரணை காவல்துறைக்கு கை கொடுத்தது. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் ஓமலூர் அருகே உள்ள கொல்லப்பட்டியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவரது செல்போன் சிக்னல் அவர் இங்கிருந்ததை காட்டிக் கொடுத்தது. சந்தேகமடைந்த காவல்துறையினர் தங்கராஜை பிடித்து விசாரிக்கும் போது தங்கராஜ் தான் அந்த பெண்ணை கொலை செய்தது என தெரியவர அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. டேனிஷ்பேட்டை வனச்சரகத்தின் அருகில் ஒரு மர்மமான முறையில ஒரு பெண் எரிக்கப்பட்டு கிடந்தது தொடர்பாக தீவட்டுப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் எரித்து கொலை செய்யப்பட்ட பெண் யார் என்பதும் அந்த பெண்ணை கொன்றவர்கள் யார் என்பதும் மர்மமாக இருந்தது. இதில் தீவட்டுப்பட்டி போலீசார் தற்சமயம் துப்பு துலக்கி கொலை செய்த நபர் யார், கொலை செய்யப்பட்ட பெண் யார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண்ணின் பெயர் உமா, அவரது கணவர் சித்தேஸ்வரன், ஓமலூர் அருகே உள்ள வட்டக்காடு பகுதியைச் சேர்ந்தவர். இவருக்கும் ஓமலூர் கருப்பூர் அருகே உள்ள கொல்லப்பட்டியைச் சேர்ந்த தங்கராஜ் என்ற நபருக்கும் சேலம் வேலைக்கு சென்ற வகையிலே ஒரு தகாத உறவு ஏற்பட்டு ஒரு 4-5 வருடங்களாக பழகி வந்தனர்.
இது தொடர்பாக கணவன் மனைவி அதாவது உமாவிற்கும் சித்தேஸ்வரனுக்கும் தகராறு ஏற்பட்டு நிரந்தரமாக பிரிந்து வருகிறார்கள். உமாவிற்கும் சித்தேஸ்வரனுக்கும் 2 குழந்தைகள் உள்ளன. இதில் தங்கராஜுக்கும் ஏற்கனவே திருமணமாகி ஒரு மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்து வருகிறார்கள். இந்த தகாத உறவு தொடர்ந்து வருவது சம்பந்தமாக அடிக்கடி அவர்களுக்குள் பிரிவினை ஏற்பட்டதால் சித்தேஸ்வரனும் உமாவும் நிரந்தரமாக பிரிந்து விட்டார்கள். காவல்துறை தங்கராஜிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. அவர் கொலை செய்த பெண் வெள்ளாளப்பட்டியைச் சேர்ந்த உமா என்றும், உமாவிற்கும் தங்கராஜிற்கும் கடந்த சில வருடங்களாக தகாத தொடர்பு இருந்து வந்துள்ளதும் வெட்ட வெளிச்சமானது. எரிக்கப்பட்ட பெண் உமாவின் பிரேதத்தை கைப்பற்றி திவட்டிப்பட்டி போலீசார் இந்த மர்மமான மரணத்திற்கு யார் காரணம், இந்த இறந்த பெண் யார் என்பது தெரியாமல் விழிப்பிதுங்கி நேரத்தில் அந்த டேனிஷ்பேட்டை பகுதியிலே செல்போன் டவரில் பதிவாகியுள்ள எண்களில் வைத்து அந்த நபர்களை வைத்து விசாரிக்கையில் தங்கராஜும் அந்த செல்போன் டவரில் பதிவாகியுள்ள எண்ணில் ஒரு சம்பந்தப்பட்ட நபராக இருந்து அவரை பிடித்து விசாரிக்கையில் அவரது முன்னுக்கு பின் முரணான பதில்களால் போலீசார் அதிர்ச்சியுற்று அவரை மீண்டும் மீண்டும் துரிதப்படுத்தி விசாரித்து தீவிரமாக்கிய சூழ்நிலையில் தங்கராஜ் தன்னுடைய கொலை செயலையும் கள்ளக்காதலையும் வெட்ட வெளிச்சமாக்கி போலீசாருக்கு உண்மையை சொல்லியதன் பேரில் போலீசாரின் துப்பு துலக்கும் பணி நிறைவு பெற்றது. போலீசார் திறமையாக செயல்பட்டு கொலையாளியை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். தங்கராஜ் கட்டிட வேலைக்கு செல்லும் போது உமாவின் நட்பு கிடைத்திருக்கிறது. நாளடைவில் உமாவும் தங்கராஜும் அடிக்கடி தனிமையில் சந்தித்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். தங்கராஜ் தனது மனைவி வேலைக்கு போன பிறகு தனது வீட்டிற்கே உமாவை அழைத்து வர ஆரம்பித்திருக்கிறார். தங்கராஜுவை உமாவுக்கு பிடித்து போக திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியிருக்கிறார். இது தங்கராஜுக்கு உமா மீது ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தங்கராஜ் மீண்டும் ஒரு நாள் தனது வீட்டிற்கு மனைவி இல்லாத நேரம் அழைத்து வந்திருக்கிறார். அப்போது உமா தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு தங்கராஜை வற்புறுத்தியுள்ளார். ஏற்கனவே மதுபோதையில் இருந்த தங்கராஜுக்கு உமாவின் வார்த்தைகள் கோபத்தை தூண்ட ஆத்திரத்தில் உமாவை அடித்துக் கொன்றதாக சொல்கிறார்கள். இறந்து போன உமாவின் சடலத்தை ஒரு இரவு முழுவதும் யாருக்கும் தெரியாமல் வீட்டிலேயே வைத்திருந்து மறுநாள் டேனிஷ்பேட்டை வனப்பகுதிக்கு கொண்டு வந்து எரித்திருக்கிறார் தங்கராஜ். நெருங்கி பழகினதுனால தங்கராஜ் கல்யாணம் பண்ணி சொல்லி வற்புறுத்தியே வந்துட்டு இருக்காருல. இது அவருக்கு ரொம்ப மன உளைச்சலாகவும் எரிச்சலாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த சம்பவத்துல என்ன பண்றாரு, ஒரு நாளைக்கு உமாவை தான் வீட்டுக்கே கூட்டு வர்றாரு. கூட்டி வந்து வச்சுட்டு இவர் மது அருந்த போறாரு. மது அருந்திட்டு வந்து உமா கூட வாக்குவாதம் ஏற்படும் போது 2 பேருக்கு கை கலப்பு ஏற்படுது. இதுல ஓங்கி அடிக்கும்போது உமா கீழே விழுந்து இறந்துடுறாங்க. இதை அதிர்ச்சியாளருக்கு ஒன்றும் புரியல என்ன பண்றதுன்னு. உமா ஒரு சாக்கு பையில போட்டு கட்டி கட்டில் தள்ளி விட்டுறாரு. பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வீட்டுக்கு வந்தது கூட அதை பத்தி எதுவுமே கேஷுவலா இருக்கு. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா தங்கராஜ் மட்டும் தூங்காம முடிச்சுட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு, இது என்னடா பண்றது அப்படின்ட்டு. உமாவை கூட்டிட்டு அடிக்கிட்டு டேனிஷ்பேட்டை காட்டு பக்கம் போறது பழக்கம். அந்த சமயத்தில் என்ன பண்றாரு, 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு மூட்டையை எடுத்துட்டு போய் வனப்பகுதியில் போட்டு எரிச்சிடுறாரு. இது போலீஸால கண்டுபிடிக்க முடியல யார் செஞ்சாங்க என்னன்னு. இது ஒரு பெரிய சவாலா இருக்கும்போது காவல்துறையினர் என்ன பண்றாங்க, அந்த செல்போன் டவர்ல என்ன பதிவாயிருக்கு, யார் யார் அந்த சமயத்தில் பேசினாங்க எடுத்து பார்க்கும்போது தங்கராஜ் பேசின செல்போனை தெரியுது. இவருக்கு என்ன இந்த இடத்துல வேலை அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவர் கூப்பிட்டு முறைப்படி விசாரிக்கும் போது உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. அப்ப தங்கராஜ் கூப்பிட்டு விசாரிச்சு அவர் கைது பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான இது மது பழக்கமும் பெண்களின் தவறான தொடர்பு காரணம். தங்கராஜுக்கும் உமாவிற்கும் ஏற்கனவே திருமணமான நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகாத தொடர்பே உமாவின் உயிரை பறித்தும் தங்கராஜ் வாழ்க்கையை தொலைக்கவும் காரணமாயிருக்கிறது. இந்த மர்மமான மரணத்திற்கு தங்கராஜ் மற்றும் உமாவின் கள்ளக்காதல் தகாத உறவே காரணமாகிறது. இதனால் தங்கராஜ் குடும்பமும் சித்தேஸ்வரன் குடும்பமும் மிகவும் பெரிதும் பாதிக்கப்பட்டு
4 குழந்தைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. தன்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என நினைத்த தங்கராஜை காவல்துறையினர் தனது தீவிர விசாரணையில் கைது செய்துள்ளனர். தங்கராஜுவோ காவலில் இருக்க இந்த சம்பவத்தால் உமா, தங்கராஜ் இருவரது குடும்பமும் அவமானத்தில் புழுங்கி கிடக்கிறது. தன்னை திருமணம் செஞ்சுக்க சொல்லி வற்புறுத்திட்டு வந்ததால உமாவை கொலை செஞ்சிருக்காரு தங்கராஜ். காவல்துறைக்கு இந்த வழக்கு கடும் சவாலா இருந்திருக்கு. காரணம், உமாவை அவரது பெற்றோர்கள் கைவிட்டாங்க. அதனால அவங்க காவல்துறை கிட்ட தங்களோட மகளை காணலன்னு புகார் கொடுக்கவும் மறுத்திருக்காங்க. அதே நேரம் உமாவோட உடல் கிடந்த இடத்தின் பக்கத்துல இருந்த செல்போன் டவர் மூலம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க காவல்துறையினர். நாம ஏதோ ஒரு வேலையில கவனமா இருக்கும்போது நம்மளை யாராவது தாக்குனா சுதாரிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் சேசுவுக்கும் நடந்திருக்கு. வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தப்போ எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொண்டு பலியாகி இருக்காரு குழந்தை சேசு. அன்று இரவு திண்டுக்கல் அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் ஒன்று அலறியபடி வந்து நின்றது. ஆம்புலன்ஸின் கதவுகள் திறக்கப்பட்ட போதுதான் அது சிகிச்சைக்காக வரவில்லை, பிரேத பரிசோதனைக்காக வந்திருக்கிறது என்று புரிந்தது. ஆம்புலன்ஸின் உள்ளே ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். யார் இவர்? எதற்காக கொலை செய்யப்பட வேண்டும்? திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை காவல் சரகத்திற்கு உட்பட்ட கல்லாத்துப்பட்டியைச் சேர்ந்த சேஷு என்ற குழந்தைதான் கொலை வெறியுடன் தாக்கப்பட்டு இறந்தவர். கொலை செய்யப்பட்ட சேஷுவின் வீட்டை தேடி போன போது அந்த தெருவே வெறிச்சோடி கிடந்தது. இதுதான் கொலை செய்யப்பட்ட சேஷுவின் வீடு. அந்த வீட்டிற்குள் நுழைந்ததுமே அங்கு சேஷுவின் நினைவாக அவரது உருவப்படம் இருந்தது. அந்த வீடே ஒருவித சோகத்தில் நிசப்தமாக இருப்பதை உணர முடிந்தது. சேஷுவை கொலை செய்தது வேறு யாருமல்ல, அவரது பக்கத்து நிலத்துக்காரரான சவரிமுத்து என்கிற வேதநாயகமும் அவரது மகனும் தான் என்கிறார்கள் சேஷுவின் குடும்பத்தினர். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா மகனும் அப்படிதான் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நேரம் வந்து 4 பேர்த்தால சுத்தி பாப்பாங்க. அவங்க சொத்தை அவங்க 2 பேர் போலி ஒரே போலி. அவங்க சொத்தை அவங்க சுத்தி பாக்குறாங்க செய்யறாங்க. நாங்க அசால்ட்டா இருந்த போய் தோட்டத்துல பொட்டம் போட்டிருக்கோம். மாடு 2 வாங்கி இருக்கிறோம். போர் போட்டுட்டாங்கன்னு என்ன இத்தனை வசதியும் செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி அங்க போய் கொட்டத்தை போட்டு மாடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இவரு தனியா இருக்கிறத பார்த்து அவங்க அப்பையும் சொல்ற நான் தான் அடிச்சு போட்டேன் அப்படிங்கிற அதெல்லாம் இல்ல, அப்பயும் அங்க 2 பேருமே சேர்ந்து கொல்லி போட்டாங்க. சேஷுவின் வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போனால் சேஷுவிற்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலம் உள்ளது. சேஷுவின் நிலத்திற்கு பக்கத்தில் தென்னை மரங்கள் இருக்கின்ற அந்த நிலம் வேதநாயகத்தினுடையது. சேஷுவிற்கும் வேதநாயகம் குடும்பத்தினருக்கும் இந்த நிலத்தகராறு 3 வருடங்களாக இருந்துள்ளது. 30 வருஷமா உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா 3 வருஷமா தான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. பாதை ஆக்கிரம் பண்ணிட்டு இது ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாரு பெரிய தாத்தா மாதிரி. ஆனா எக்காரணத்தை கொண்டு அவர் வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தா எங்களுக்கு இந்த ஆபத்திற்கு 2 ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவர் எந்த தப்புமே செய்ய கிடையாது. தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிச்சாருன்னு கூட எங்களுக்கு மனசு ஒரு ஆறுதலா இருக்கும். எந்த தப்புமே செய்யாம இவ்வளவு கொடூரமா சாகடிச்சதுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும். இந்த 2 வருஷமா தான் எங்களோட அப்படியே போயிருக்கோம். இந்த 6 மாசமா தான் ரொம்ப போயிருக்கோம். பாடம் உனக்கு இல்ல, உனக்கு விட முடியாது. நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். சொல்லிட்டு அதிகாரி மேலதான் இப்ப நாங்க ஹைகோர்ட் கேஸ தாக்கல் பண்ணது. இவன் பேர்ல இல்ல, இருக்கவங்க பேர்ல இல்ல சார். இதெல்லாம் எல்ல பாதம் இருக்கா இல்லையா, அது தீர்ப்பாயி போச்சு. அளக்க வர்றதுக்கு 1 வாரம் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. கூப்பிட்டு நாங்க அளக்க வரோம் அப்படின்னு. ஆஹா, இவனுக்கு பழையபடி அந்த பாதை அளந்து வர்றதான்னு கொல்லி போட்டாங்க. அப்பனமா இதோ இங்கு இருக்கின்ற கருங்கல் வேலியை வேதநாயகம் அமைத்த போதுதான் சண்டை உச்சத்திற்கு சென்றிருக்கிறது. ஏற்கனவே 2-3 முறை வேதநாயகம் சேஷுவை கொல்வதற்கு முயற்சி செய்ததாகவும் அதற்கு காவல்துறையில் சேஷு தரப்பில் புகார் கொடுத்தும்
காவல்துறையினர் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர் சேஷு குடும்பத்தினர். இட பிரச்சனை சம்பந்தமா 2 முறை அவரு அளக்க வராமலே போய் அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு ஸ்டேஷன்ல. அந்த வேதநாயன் சொல்றவரு எங்களை கூப்பிட்டு நாங்களும் போனோம். எங்க தரப்புல உள்ள எங்க இடத்துக்கான பிளான் எல்லாம் வச்சுட்டு அந்த பாதை இருக்குது அப்படின்னு காட்டியும் காவல்துறை அதிகாரி அலட்சியமா, அது என்ன காரணம்னு தெரியல, அவங்க அலட்சியமா அப்படியே சமாளிச்சு அவங்க பக்கம் தான் எப்ப இது பண்ணி பேசுற மாதிரி இருந்துச்சு. எங்க நியாயத்தை கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த கடப்பாறை தூக்கிட்டு வரனா ஓடி வந்திருக்கிறாரு. அப்பவும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். இப்படி என் மாமனாரை கொலை செய்யறதுக்கு இது பண்றாங்க செய்யறாங்க. அந்த நேரம் அவங்க ஆக்ஷன் எடுத்து ஏதாவது இது பண்ணிருந்தா இப்ப எங்க மாமனார் செத்துருக்க மாட்டாரு. சேஷு அவரது நிலத்தில் உள்ள இந்த கொட்டகையிலேயே காவலுக்கு தங்கியிருப்பது வழக்கமாகி இருந்தது. அப்படி அவர் அங்கு தனிமையில் இருக்கும் போதுதான் தென்னை மரத்தில் கட்டி வைத்து சம்மட்டியால் தாக்கப்பட்டு அரிவாளால் வெட்டப்பட்டுள்ளார். அந்த தென்னை மரத்தில் சம்மட்டியால் தாக்கிய சுவடுகள் பதிந்திருப்பதை காண முடிகிறது. நாங்க அப்பமலையும் மகமலையும் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தது போலீஸ் அதை ஏத்துக்கல. அது என்ன காரணம் எங்களுக்கு தெரியல. 2 பேர்த்தையும் தான் கொண்டுகிட்டு போனாங்க. அங்க போய் அப்பனை மட்டும் வச்சுக்கிட்டு மகனை விட்டுட்டாங்க. அந்த செக்கு மட்டும் அடிச்சிருக்குது. சம்பட்டியால நொறுக்கி இருக்காங்க. உடம்பு ஃபுல்லா நொறுக்கி இருக்காங்க. அறுவால 7-8 இடத்துல வெட்டிருக்காங்க. இது ஒருத்தர் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சா செய்யலாம். அப்பனும் மகனும் சேர்ந்து செஞ்சா செய்யலாம். இவங்களை தவிர எனக்கு வேற யாருமே சந்தேகம் இல்லை. தென்னை மரத்தில் சேஷுவை கட்டி வைத்து தாக்கிய பிறகு சடலமாகி போன சேஷுவை அவருடைய நிலத்தில் இந்த இடத்தில்தான் போட்டு சென்றிருக்கிறார்கள். ரத்தம் தோய்ந்து கிடக்கும் அந்த இடத்தில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அவரது உடலில் வெட்டுக்காயங்களையும் தலைப்பகுதி சம்மட்டியால் தாக்கப்பட்டிருப்பதையும் சடலத்தின் அருகே தாக்கிய சம்மட்டியும் கிடப்பதை கவனிக்க முடிகிறது. வேதநாயகம் தரப்பில் இது தொடர்பாக பேச மறுத்துவிட்டனர். சேஷுவை இழந்து தவிக்கும் அவரது குடும்பம் தற்போது நீதிக்காக காத்திருக்கிறது. கொலை செய்யப்பட்ட சேசுவுக்கும் அவருடைய பக்கத்து தோட்டத்தை சேர்ந்த சவரிமுத்து என்பவருக்கும் பொதுப்பாதை பிரச்சனை தொடர்பா கோர்ட்ல வழக்கு நடைபெற்று வருது. இந்த கொலையும் இடப்பிரச்சனை காரணமாகவே நடந்திருக்கும்னு சொல்றாங்க காவல்துறையினர். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம். ஒரு குற்ற வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. அந்த விசாரணையின் போக்கில் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் காணாமல் போய்விடுகின்றன. அது மாதிரியான தருணத்தில் பாதிக்கப்பட்டவருடைய நிலை என்ன, அவருடைய வழக்கு என்னவாகும், சட்டம் இதனை எப்படி பார்க்கிறது? ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த விசாரணையை காவல்துறையினர் தொடங்கினர். அப்படி தொடங்கப்படும் விசாரணையை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை உடனுக்குடனாக சம்பந்தப்பட்ட நடுவர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என சட்டம் சொல்கிறது. ஏன்னா ஒரு ஆவணம் காணாமல் போய்விட்டது, நாங்க விசாரிச்ச ஆவணம் அது கிடைக்கல, வேற எங்கேயோ தவறுதலாக வைத்து விட்டோம், அது தேடியும் கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து அதன் காரணமாக பாதிக்கப்பட்ட நபருக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை சட்டம் போற்றி பாதுகாக்கிறது. அது மாதிரியான தருணங்கள்ல ஏதேனும் ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அது காணாமல் போய்விட்டால் நீதிமன்றங்கள் மிக கடுமையான உத்தரவு பிறப்பித்து அதை மீண்டும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயங்களை செய்து வருகிறது. சமீபத்தில் ஜூலை 2015 முதல் வாரத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதியரசர் MM சுந்தரேஷ் அவங்க முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. மனுவினை தாக்கல் செய்த ஒரு பெண்மணி தாக்கல் செய்யறாங்க. 482 CRPC அடிப்படையில் அந்த மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அதுல அந்த மனுதாரர் சொல்றாங்க, என்னுடைய மகன் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது 2009 அவர் தற்கொலை செய்து விட்டார். அது தொடர்பாக ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு பதிவு செய்து 174 CRPC அடிப்படையில் விசாரணை செய்தார்கள். ஆனாலும் அந்த விசாரணையில் எனக்கு திருப்தியாக இல்லை. ஏனென்றால் அதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னுடைய மகன் அவர் காதல் தோல்வியால் அவர் தற்கொலை செய்து கொண்டார்னு காவல்துறையினர் சொல்றாங்க. அது உண்மை இல்ல. ஆகவே இந்த வழக்கை வேற ஏதாவது ஒரு அதிகாரியை கொண்டு விசாரணை செய்யணும் அப்படின்னு பல முறை நான் தஞ்சாவூர் SPக்கு மனு கொடுத்தும் கூட அது சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆகவே உயர்நீதிமன்றம் இதுல தலையிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனு தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்கு விசாரணைக்காக வரும்பொழுது அதை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிடுகிறது சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளருக்கு. அதாவது இறுதி அறிக்கையை நீங்க சம்பந்தப்பட்ட திருவையாறு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தாக்கல் செய்யணும் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. ஆனாலும் அது தாக்கல் செய்யப்படவில்லை. அதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறதுனா, அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க, இது 174ல விசாரிச்ச காரணத்தினால எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அந்த வழக்கை விசாரிக்கிறார்.
அவர்தான் எல்லாமே ஆவணங்களை கைப்பற்றினார். அவர் அலுவலகம் மாறுதல் செய்யப்படும் போது அந்த மொத்தமாக அந்த கோப்பு காணாமல் போய்விட்டது. ஆகவே உயர்நீதிமன்றம் சொன்ன அடிப்படையில எங்களால அந்த கோப்பினை இறுதி அறிக்கையை திருவையாறு நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ விசாரிச்ச நீதியரசர் எம். சுந்தரேஷ் அவர்கள் சொல்றாங்க, அந்த தாயார் 2009 இருந்து சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார். தனது இறந்து போன மகன் தற்கொலைக்கான உண்மையான காரணம் என்னங்கிறது தெரியணுங்கிறதுக்காக வேறு ஒரு அதிகாரிக்கு வழக்கு விசாரணையை மாற்றம் செய்யணும்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த தருவாயில இந்த மதுரை உயர்நீதிமன்றம் தலையிட்டு இறுதி அறிக்கையை திருவையாறு நடுவர் நீதிமன்றத்தை தாக்கல் செய்யணும் உத்தரவிட்டும் கூட எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அந்த ஆவணத்தை தொலைத்து விட்டார், அது காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது அந்த சம்பந்தப்பட்ட பெண்மணிக்கு பாதகமாக போய்விடுகிறது. ஆகவே இந்த உத்தரவு போடுறார். அந்த உத்தரவு கிடைத்த 4 வார காலத்திற்குள்ளாக தஞ்சாவூர் எஸ்பி வேறு ஒரு காவல்துறை அதிகாரி, அதாவது எந்த அதிகாரி வழக்கை பதிவு செய்து விசாரித்தாரோ அந்த அதிகாரி அல்லாத வேறு ஒரு அதிகாரி, உயர் அதிகாரி சம்பந்தப்பட்டவர் விசாரித்து இறுதி அறிக்கையை 8 வார காலத்திற்குள்ளாக தாக்கல் செய்யணும், அதை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. ஆக சட்டத்தின் பார்வையில ஒரு ஆவணங்கள் காணாமல் போய்விட்டது அப்படிங்கிற காரணத்தினால பாதிக்கப்பட்டவருக்கான நீதி கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்பதை சட்டம் போட்டி பாதுகாக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.